நீ விடுதலையை சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டுமானால் உன்னிடத்தில் 2 காரியம் இருக்கணும். 1 அவருடைய நாமம், 2 அவருடைய கிருபை. இப்ப நாமத்தில் இங்க உலகத்தில் குழப்பம். இஸ்ரவேல்ன்ற குழப்பம் இல்லை. ஆனா புறஜாதி மக்கள் எத்தனை பேர் அவரை தேடி அவருடைய வேதத்தை தேடி போனாங்களோ அத்தனை பேர்ட்டையும் குழப்பம். ஏன்னா முதல் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது வேதம். அந்த வேதத்துல பேரையும் சேர்த்து மொழிபெயர்க்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. பேர் மொழிபெயர்க்க கூடாது, பெயர் சொல் ஒரு நாளும் மாறாது. பேரையும் சேர்த்து மொழிபெயர்த்தாங்க. அதனால தமிழ்லயே ஏகப்பட்ட பேர் இருக்குது. தம்புரான், பராபரன், சர்வேஸ்வரன், சேசு, ஜேசு, இன்னைக்கு இயேசு அப்படின்னு இருக்குல்ல. இதெல்லாம் ஏன் மாறிச்சு? கடவுளுக்குடைய பேரை ஏன் மாத்தி இருக்கிற? கேள்விக்கு பதில் இல்லை. இதுதான் பிசாசுனுடைய தந்திரம். மனுஷர்களுடைய உபதேசங்களை போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவ கற்பனையை போதிக்கிறதுக்கு இடம் வரல. மனுஷனுடைய கற்பனையை போதித்து, கடவுள் யார் தெரியுமா? அவர் முதல்ல சொன்னான் பராபரன். பராபரனுடைய நாமத்தில் பைபிள் இருந்துச்சு. பராபர நாமத்தில் பிசாசு விரட்டினான். பராபர நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு. தம்புரான் என்ற பெயர்ல பைபிள் இருந்துச்சு. தம்புரான் என்ற பெயர்ல அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு. சர்வேஸ்வரன் என்ற பெயர்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த பெயர் இருக்கு. அந்த பெயர்ல அற்புத அடையாளங்கள் நடந்தது. பைபிள் இருந்துச்சு. கேட்டா எங்க கையில கொடுக்கப்பட்ட பைபிள்ல இயேசுன்னு இருக்கு, அதனால நாங்க இயேசுவை நம்புறோம். அட பிசாசு பிடிச்சவனே, இது மனுஷன் எழுதி வச்சிருக்கிறான். பிரிண்டிங் மிஷின்ல கொடுத்தான், ஒரு பைபிள் வந்துச்சு. வேதத்தை நீ எங்க தேடி பார்க்கணும்? மோசேயினுடைய கையில் கொடுக்கப்பட்ட அந்த இஸ்ரவேலருடைய வேதத்தை தேடி பார்க்கணும். அங்க என்ன இருக்குது? எபிரேயத்தில் அவருடைய பேர் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுலிட்ட போய் கேட்கணும், பேதுருட்ட போய் கேட்கணும். ஏன்னா தேவையில்லாத, ரட்சிப்புக்கு தேவையில்லாத காரியங்களை யோசிக்கிறது நமக்கு இல்லாடி. ஆனா வேதத்துக்கின்படி ரட்சிப்புக்குரிய காரியங்கள் நம்ம போக மாட்டோம். அப்ப நீ சத்தியத்தை அறியறதுக்கு நீ தயாரா இருக்கிறியான்னு கேட்கிறேன். அதனால தான் கேட்கிறேன், உனக்கு விடுதலை வேணும்னா என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை உறுதியா பற்றி கொள்ளணும். தமிழ்ல 7 பேர் மாறி போயிடுச்சு. இங்கிலீஷ்ல ஒரு பேர் மாறி போய் இப்ப 2வது பேர் இருக்குது. ஆனா எபிரேயத்துல போனீங்கன்னா ஒரே பேர் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னா, மெசியானிக்